கரண்ட் அளக்கிற எல்லா மீட்டர்களுக்கும் கண்டிப்பா ஒரு காந்தம் வேணுமா? என்ன நினைக்கிறீங்க? உண்மையில தேவையே இல்ல. ஆமா, ஒரு நிரந்தர காந்தமே இல்லாம கரண்ட் அளக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் எலக்ட்ரோ டைனமோமீட்டர். அது எப்படி வேலை செய்யுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல்ல இதுக்கும் மத்த மீட்டர்களுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம பார்க்குற பிஎம்எம்சி மாதிரி மீட்டர்கள்ல ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். ஆனா நம்ம எலக்ட்ரோ டைனமோமீட்டர்ல அந்த நிரந்தர காந்தத்துக்கு பதிலா ஒரு ஃபிக்ஸ்டு காயில், அதாவது ஒரு நிலையான சுருளை பயன்படுத்துறோம். இது ஒரு தற்காலிக மின்காந்தம் மாதிரி செயல்படும். இதுதான் இந்த கருவியோட புத்திசாலித்தனமே. இப்போ உங்க மனசுல வர்ற கேள்வி இதுதானே, ஒரு நிரந்தர காந்தமே இல்லைன்னா அப்புறம் எப்படி அங்க ஒரு காந்தப்புலம் உருவாகும், எப்படி அந்த மீட்டர் வேலை செய்யும்? வாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சின்ன ரகசியத்தை நாம இப்ப கண்டுபிடிக்கலாம். நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த காந்தம் இல்லாத மீட்டரோட அடிப்படை ஐடியா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டைனமோமீட்டருக்கு உள்ள என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு ஒரு பார்வை. அப்புறம் அது எப்படி நிஜமா வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். கடைசியா இதோட நிறைக்குறைகள் என்னென்னு ஒரு அலசல். இந்த டைனமோமீட்டரோட பிரில்லியன்ஸே அதோட டிசைன்ல தான் இருக்கு. ஒரு நிரந்தர காந்தத்தை முழுசா தூக்கிட்டு அதுக்கு பதிலா கரண்ட்டையே பயன்படுத்தி ஒரு தற்காலிக காந்தத்தை உருவாக்க வச்சிருக்காங்க. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான யோசனை. சரி, வாங்க இப்போ இந்த கருவிக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்ரே பார்வை பார்ப்போம். அதோட ஒவ்வொரு பாகமும் என்ன, அதோட வேலை என்னன்னு விரிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட கைடு. இதுல இருக்கிற முக்கியமான பாகங்கள், அதாவது ஃபிக்ஸ்ட் காயில், மூவிங் காயில், பாயிண்டர்னு ஒவ்வொன்னையும் நாம இப்போ தனித்தனியா ஆராய போறோம். முதல்ல இந்த ஃபிக்ஸ்டு காயில் பாத்தீங்கன்னா இது 2 பாதியா பிரிஞ்சிருக்கும். இது வழியா கரண்ட் போகும்போது இது ஒரு தற்காலிக காந்தமா மாறி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. இதுதான் நம்ம மீட்டரோட காந்தப்புலத்துக்கான ஆதாரம். அடுத்து இந்த கருவியோட ஹீரோனே சொல்லலாம், மூவிங் காயில். இதுதான் ஃபிக்ஸ்ட் காயில் உருவாக்குன மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இன்டராக்ட் பண்ணி உண்மையிலேயே நகரப்போற பகுதி. இது நகரும்போது இதோட இணைக்கப்பட்டிருக்கிற பாயிண்டரும் நகரும். கடைசியா இந்த பாயிண்டரும் ஸ்ப்ரிங்கும். பாயிண்டர் நமக்கு ரீடிங்கை காட்டுது, அது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஸ்ப்ரிங் எதுக்கு யோசிச்சிங்களா? அந்த மூவிங் காயில் பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அதை கட்டுப்படுத்த ஒரு எதிர் விசை வேணும். அந்த வேலையை தான் இந்த ஸ்ப்ரிங் செய்யுது. அது கொடுக்குற விசைக்கு பேர் தான் கண்ட்ரோலிங் டார்க். ஓகே, இப்போ எல்லா பாகங்களையும் தனித்தனியா பார்த்தாச்சு. இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது? இது 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கு நடுவுல நடக்கிற ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி தான். வாங்க பார்க்கலாம். இதோட செயல்பாடு ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஃபிக்ஸ் காயில போற கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. அதே நேரத்துல மூவிங் காயில போற கரண்ட் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. இப்போ இந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு தள்ளுற விசை, அதாவது ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. அந்த ஃபோர்ஸ் தான் டிஃப்ளெக்டிங் டார்க்கா மாறி மூவிங் காயில சுத்த வைக்குது. அவ்வளோதான். சரி, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் கணக்க பார்க்கலாம். ஆனா பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். மொத்தமே 4 ஸ்டெப் தான். முதல்ல தள்ளுற விசை, டிஃப்ளெக்டிங் டார்க். அப்புறம் அதை நிறுத்துற விசை, கண்ட்ரோலிங் டார்க். இந்த ரெண்டும் எப்போ பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். கடைசியா நமக்கு ஃபைனல் ஃபார்முலா கிடைச்சிரும். மொதல் ஸ்டெப் டிஃப்ளெக்டிங் டார்க், சுருக்கமா டிடி. இதுதான் மூவிங் காயில நகர வைக்கிற மெயின் ஃபோர்ஸ். இது எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குன்னா, ஃபிக்ஸ்டு காயில்ல போற கரண்ட், அதாவது I1, அப்புறம் மூவிங் காயில்ல போற கரண்ட், அதாவது I2, இது ரெண்டோட பெருக்கலுக்கு நேர் விகிதத்துல இருக்கும். அதாவது T is proportional to I1 into I2. சிம்பிளா சொன்னா I1 கரண்ட்டோ இல்ல I2 கரண்ட்டோ அதிகமானா இந்த தள்ளுற விசையான டார்க்கும் அதிகமாகும். இதுதான் இதோட அடிப்படை. அடுத்தது கண்ட்ரோலிங் டார்க், அதாவது TC. இது ஒரு பிரேக் மாதிரி. ஸ்ப்ரிங்ஸ் தான் இந்த வேலையை செய்யுது. பாயிண்டர் எந்த அளவுக்கு திரும்புதோ அந்த கோணத்துக்கு, அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் தீட்டாக்கு இந்த விசை நேர் விகிதத்துல இருக்கும். ஸோ T is proportional to தீட்டா. கோணம் அதிகமாக அதிகமாக ஸ்ப்ரிங்ஸ் இன்னும் டைட்டா இழுத்து பிடிக்கும். இப்போதான் அசல் விஷயம். பாயிண்டர் ஒரு இடத்துல ஸ்டெடியா நிக்கிறப்போ என்ன நடக்குது? தள்ளுற விசையான டிடியும் இழுக்கிற விசையான டிசியும் சமமாயிடுது. அதாவது டிடி ஈக்குவல்ஸ் டிசி. இந்த சமநிலையில தான் நமக்கு கரெக்டான ரீடிங் கிடைக்கும். அப்போ ரெண்டையும் சமப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்குது? தீட்டா இஸ் ப்ரொபோஷனல் டு I1 into I2. அதாவது பாயிண்டரோட டிஃப்ளெக்ஷன் அந்த 2 சுருள்கள்ல போற கரண்டோட பெருக்கலை பொறுத்து தான் அமையும். இதுதான் இந்த டைனமோமீட்டரோட ஒட்டுமொத்த தத்துவமே. சரி, இந்த கருவியோட ஒர்க்கிங் பிரின்சிபல், மேத்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இது எந்த அளவுக்கு நல்லது, இதோட பிளஸ் மைனஸ் என்னன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க.
இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது ஏசி டிசி ரெண்டுலயும் வேலை செய்யும், அதுவும் ரொம்ப ஆக்யூரேட்டா. ஆனா இதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. இதோட ஸ்கேல் நான் யூனிஃபார்ம், அதாவது சீரா இருக்காது. பவரும் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுக்கும், விலையும் அதிகம். அப்புறம் இது கொஞ்சம் டெலிகேட்டான இன்ஸ்ட்ருமெண்ட், ஓவர்லோட் ஆச்சுன்னா தாங்காது. அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ ஆக்யுரேட்டா ஆனா அதே சமயம் இவ்ளோ சென்சிட்டிவா இருக்கிற இந்த கருவிய ஒரு ரியல் வேர்ல்ட் சர்க்கியூட்ல எப்படி பாதுகாக்க முடியும்? கரண்ட் திடீர்னு ஜாஸ்தியான என்ன பண்றது? ஒரு இன்ஜினியரா நீங்க என்ன யோசிப்பீங்க? உங்க பதில்களுக்காக நான் காத்திருக்கேன். மீண்டும் சந்திப்போம்.